வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான மேக்ஸ் சம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி சில சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம கோயம்புத்தூர்ல பேலமேட்ல அமைந்துள்ள நம்ம iSuccess IAS அகாடமியில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேட்ச், பேங்கிங் எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ்ல விருப்பம் இருக்கிற மாணவர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணி பயனடைய வரவேற்கிறோம். மற்றும் வருகின்ற ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான கொஷின்ஸை நம்ம மிக விளக்கமா ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ்ல பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், A is to B equal to 8 is to 15, B is to C equal to 5 is to 8, C is to D equal to 4 is to 5 அப்படின்னா A is to D என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இந்த டாபிக்ல ஒரு மிக முக்கியமான சம்ம. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா, A is to B, B is to C, C is to D கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மூணு வேல்யூவும் கொடுத்துட்டு ABCD அப்படி கேட்கலாம். அதாவது A is to B is to C is to D இந்த வேல்யூ கேட்கலாம், அல்லது A is to D இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் கேட்கலாம், இல்லை BC கேட்கலாம், AB கேட்கலாம், எந்த வேல்யூனாலும் கேட்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சிம்பிளா போடலாம் அப்படின்னா, இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஆர்டர்ல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 8 is to 15 அப்படின்னு எழுதிடும். ஃபர்ஸ்ட் AB வேல்யூ, நெக்ஸ்ட் BC வேல்யூ 5 is to 8 அப்படிங்கும் போது இந்த 15க்கு நேரா 5 is to 8 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். நெக்ஸ்ட் C is to D வேல்யூ 4 is to 5, அதை இந்த 8க்கு நேரா 4 is to 5 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஸோ இந்த ஆர்டர்ல எழுதிட்டா இப்போ மொத்தமா பார்த்தா 3 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. 1 2 3 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. 1 2 3 4 இருக்கு. அப்ப இங்க 2 இடம் எம்டியா இருக்கு, இங்க ஒரு இடம் எம்டியா இருக்கு, இங்க ஒரு பிளேஸ் எம்டியா இருக்கு, இங்க 2 பிளேஸ் எம்டியா இருக்கு. அப்ப லாஸ்டா எந்த நம்பர் வருதோ அடுத்த வர அந்த ரோல இருக்கிற எம்டி பிளேஸ் நம்ம அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இங்க லாஸ்டா 15ல முடியுது. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் 15ல நாம அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இங்க 8ல முடியுது. அப்ப இங்க இருக்கிற ஒரு எம்டி பிளேஸ்ல அந்த 8 ஃபில் பண்ணிடலாம். இங்க 5ல முடியுது. அப்ப முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த 5 அப்படியே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்க 4ல லாஸ்டா முடியுது, இந்த 2 4 இங்க ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு டைரக்டா மேல இருந்து ஒவ்வொரு காலமா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி பெருக்கி போட்டுக்கிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 8 5 40, 40 × 4 என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு லைனா பெருக்கி போட்டா ஆன்சர் வந்துடும். 8 5 40, 40 × 4 என்ன, பைத்னா 40. அப்ப 40 × 4 அப்படிங்கும் போது 160 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். செகண்ட் 15 × 5 இந்த காலமா பெருக்கிக்கலாம். 15 × 5 10 டைம்ஸ் போட்டா 50, அப்ப 75. 75 × 4 300. ஓகேவா? நெக்ஸ்ட் 15 × 8 10 டைம்ஸ் போட்டா 80, அப்ப 50 120. 120 × 4 120 × 4 என்ன, 1000. நமக்கு எத்தனை டைம் எப்படி போடலாம், 120 × 4, அப்ப 0 8 480 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் 15 × 8 × 5, அதே மாதிரி 15 × 8 அதே 120 120 × 5 0 600 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ணலாம். இது காமனா 0 இருக்கிறதுனால 0 0 பண்ணா 16 30 48 60 அப்படின்னு சொல்லி வரும். இதையும் நாம 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல ஆகும். ஸோ இது ரெண்டும் 2ஆல ஆகும். அப்போ காமனா எல்லாமே 2ஆல தான் ஆகும். அப்ப 8 15 24 30 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ லாஸ்டா ABCD கிடைச்சிருச்சு. A is to B, B is to C, C is to D கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது ஷார்ட் பண்ண முடியாது. இது காமனா எந்த நம்பராலையும் இதுக்கப்புறம் இது ஷார்ட் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால இப்படியே விட்டுறலாம். ABCDன்னு கேட்டா 8 is to 15 is to 24 is to 13 போட்டுடலாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா A is to D வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ A is to D யோட வேல்யூ 8 is to
A/D ஓட வேல்யூ வந்து 8:30. இதையும் நம்ம ஷார்ட் பண்ணலாம், 2ஆல ஷார்ட் பண்ணா 4:15 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து 2 எண்களோட விகிதம், 2 நம்பர்ஸோட ரேஷியோ 4:9. சோ அதுல வந்து சிறிய எண்ணை விட பெரிய எண் 35 அதிகம் எனில் இந்த 2 எண்களின் ப்ராடக்ட் வேல்யூ பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. 2 எண்களோட விகிதம் 4:9, அதுல சிறிய எண்ணை விட பெரிய எண் 35 அதிகம் எனில் இந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் ப்ராடக்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே தெரியும் இதுல எந்த நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இது 4, இது 9, 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த நம்பர் தான் பெரிய நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப 4:9 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதுல இந்த நம்பரோட இது 35 அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா பாருங்க, இதுக்கு ரேஷியோ டிஃப்ரெண்ட். என்ன, இது 4, 9, இதை விட 5 ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு. இதை விட இந்த செகண்ட் நம்பர் வந்து 5 ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 5 ரேஷியோ அதிகமாகும் போது இதை விட இது எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதுன்னா 35 அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் எண்ணை விட இரண்டாவது எண் 5 விகிதம், 5 ரேஷியோ அதிகமாகும் போது 35 அதிகமாகிறதுனா 5 ரேஷியோட வேல்யூ 35, 5 ரேஷியோட வேல்யூ 35 அப்படின்னா 35 டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா ஒரு ரேஷியோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, IL 35. அப்ப ஒரு ரேஷியோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 4 ரேஷியோட வேல்யூ, ஒரு ரேஷியோட வேல்யூ 7னா அப்ப இந்த நம்பர்ஸ் வந்து 4:9 அப்படிங்கும் போது into 7. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 into 7 போட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் 28, செகண்ட் நம்பர் 9 into 7 போட்டா 63. ஸோ இந்த 2 எண்கள் என்ன அப்படின்னு கேட்டா 28, 63 இந்த நம்பர்ஸ் தான் அந்த 2 எண்கள். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. 28, 63ஓட பெருக்கல் பலன் தான் ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 28 into 63 நம்ம பெருக்கிக்கலாம். 3 தடவை போட்டா 3 8 24, இங்க 2, 3 2 6, இங்க ஒரு 3 2 6 பிளஸ் 2 8. நெக்ஸ்ட் 6 8 8 40, 6 8 48, 48க்கு 8 பேலன்ஸ் 4, 6 2 12, 12 4 16 அப்படி சொல்லி போட்டுக்கலாம். அப்ப 4 8 16க்கு 6 பேலன்ஸ் 1 7 1 1764. 2 எண்களின் விகிதம் 4:9 எனில் இரண்டாவது எண் முதல் எண்ணை விட 35 அதிகம் எனில் 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டா இதற்கும் விகித ரேஷியோ 5 ரேஷியோ வித்தியாசம் வரும்போது 35, இதை விட இது அதிகமாகுதுன்னா 5 ரேஷியோட வேல்யூ 35னா ஒரு ரேஷியோட வேல்யூ 7. அப்ப இந்த ஒரு ரேஷியோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா 4 into 7 9 into 7 போட்டா அந்த 2 எண்கள் எது அப்படின்னா 28 63. இதை ரெண்டையும் பெருக்கல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கலாம் 1764 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான சம். ஒண்ணுமே இல்லை, x:y = 5:2. ஸோ 8x + 9y = 8x + 2y. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். xyயோட வேல்யூ 5:2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்டா xyயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதா இருக்கிறது ரொம்ப பேசிக்கான சம். சில பேர் இந்த சம்மை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இந்த வேல்யூ தான் சால்வ் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் பண்ணுமான்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, டைரக்டா x:y வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். அப்ப xோட வேல்யூ 5, yயோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்ல டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப 8 x இடத்துல வந்து 5 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிளஸ் 9 y இடத்துல வந்து y வந்து 2 8 xோட வேல்யூ 5 பிளஸ் 2 yயோட வேல்யூ 2 டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 8 5 40 பிளஸ் 9 2 18. இந்த பக்கம் 8 5 40 பிளஸ் 2 2 4. அப்ப 40 பிளஸ் 58 = 44. இதுக்கப்புறம் இதை ஷார்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ரெண்டுமே நமக்கு வந்து 2ஆல டிவைட் ஆகும். அப்ப 2ஆல டிவைட் பண்ணா 50ல பாதி 25, 4ல பாதி 8ல பாதி 4. அப்ப 29 = 44ல பாதி என்ன 22 அப்படின்னு சொல்லி ஈஸியா போட்டுடலாம். இந்த வேல்யூவை டைரக்டா சப்ஸ்டிட் பண்றது தான்.